டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். மார்க்கெட் பாருங்க, அந்த லெவல்ஸை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பண்ணது 694 ஓப்பன் பண்ணியிருக்கான். நியர்பை நம்மளோட R1 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். காலையில் ஓப்பன் ஆன உடனே அங்கே ரிஜெக்ஷன் ஆனவன் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட S1 அங்கே தான் வந்து ஒரு சைட்வேஸ் போயிருக்கான். ஒரு ½ அன் அவர் இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் டேவோட லோவும் அது பக்கத்துல தான் இருந்திருக்கு. லாஸ்ட் மந்தோட ஹையும் அங்கதான் இருந்திருக்கு. இந்த ஏரியால சஸ்டெயின் ஆனவன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த S1ல இருந்து டைரக்டா நம்மளோட R2ல தான் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் R2ல ரிஜெக்ட் ஆயிருக்கான். திரும்பியும் R1ல சப்போர்ட். R1 நேத்தை ஓப்பன் 2 ப்ரைஸும் அங்கதான் இருந்திருக்கு. அங்கிருந்து எடுத்தவன் திரும்ப ஒரே கேண்டில்ல திரும்பியும் R2ல ஒரு ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆயிருக்கான். அதுக்கடுத்து நல்ல சைட்வேஸ் போயிருக்கான். சைட்வேஸ் போயிட்டு நாம இந்த லெவல்ஸை தாண்டி நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 550க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கும் போது டவுன் சைடு எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 700க்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கும் போது மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே விஷயம் தான் நடத்தியிருந்தான். 700 கிராஸ் பண்ணா நல்ல ஒரு ப்ரீமியம் சப்போர்ட்டோட 700 பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஸ்டாப் ஆகல. ஒரு நான் ஸ்டாப் ரேலியா 25,100 வந்து டச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நேத்து பையர் சப்போர்ட்டான ஒரு நல்ல நல்லா அமைஞ்சது. அதே மாதிரி நேத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹீரோ ஜீரோவும் ஒரு நல்ல டிகே நடந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிகே நடந்திருக்கும். நல்ல டிகே அப்படின்றது சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து ஓப்பனிங்ல கிட்டத்தட்ட 95 பாயிண்ட் ஏடிஎம்ல இருந்தான். ஆனா மணி 12:30 மணி வரையுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் பெருசா கரையில. 12:30 மணிக்கெல்லாமே 65 பாயிண்ட் கிட்ட வச்சிருக்கான். அன்னைக்கு எக்ஸ்பிரி டே 12 மணி ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரத்துல இந்த 65 பாயிண்ட்டை அவன் டிகே பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று நல்ல சைட்வேஸ் போகணும், இல்லை ஒரு ட்ரெண்டா போகணும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்டை எடுத்துட்டு போய் ஏடிஎம் பிரைஸ் ஜீரோ பண்ணிட்டாங்க. மார்க்கெட்ல இதுதான் நடக்கும். ஒவ்வொரு நாளுமே டைம் வேல்யூவை டிகே பண்றதுக்கு மட்டும்தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த நேரத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத உங்களால முடிவு பண்ண முடியும். ஒவ்வொரு நாளுமே நான் என்ட்ரி எடுப்பேன், ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற நினப்புல ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா மார்க்கெட்டுக்குள்ள இருக்காதீங்க. டெய்லியுமே நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதுக்குண்டான என்ட்ரி செட்டப் வர வரையும் வெயிட் பண்ணி எடுக்கிறவங்க தான் ஒரு பையரா இதுல சஸ்டெயின் ஆக முடியும். ஓகே, அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல இருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க அவங்களோட ஸ்கிரீனை இந்த மாதிரி பார்க்க முற்படுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் ஹை, ஓப்பன் லோ, ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், சேஞ்ச் பர்சன்டேஜ், எல்டிபி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது அப்படின்றது. இது பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ். நாம இந்த கூகுள் ஷீட்ஸை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு 20 செகண்ட்ஸுக்கும் ஒரு தடவை இந்த டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டை இப்படி எல்லா ஸ்ட்ரைக்கையும் மொத்தமா நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்க முற்படுங்க. இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா பல தடவை சொன்னதுதான். என்எஸ்சிலேயே நீங்க மார்க்கெட்டை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்றத அவனே இங்க சார்ட் போட்டு சொல்லிட்டான். இதுல எந்த ஸ்ட்ரைக்கு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் சேம் ஸ்ட்ரைக்ல கால் புட்டு 2 பேரோட சார்ட்டையும் ஒரே இடத்துல கொடுத்துருப்பான்.
இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்றத தான் அவனே சொல்றான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனோட மார்க்கெட்டை பாருங்க. இந்த ஷீட்ஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு சின்ன சார்ஜஸோட நாம இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், மந்த்லி சார்ஜஸ். ஓகே, இப்போ நாம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, அதே மாதிரி ப்ரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் இன்னைக்கு எந்த அளவு ட்ரெண்டா இருக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,275, 25,149, 24,899, 24,774. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதே மாதிரி நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹீரோ ஜீரோவும் ஒரு நல்ல டிகே நடந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிகே நடந்திருக்கும். நல்ல டிகே அப்படின்றது சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேற்று ஓப்பனிங்ல கிட்டத்தட்ட 95 பாயிண்ட் ஏடிஎம்ல இருந்தான். ஆனா மணி 12:30 மணி வரையுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் பெருசா கரையில. 12:30 மணிக்கெல்லாமே 65 பாயிண்ட் கிட்ட வச்சிருக்கான். அன்னைக்கு எக்ஸ்பிரி டே 12 மணி ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரத்துல இந்த 65 பாயிண்ட்டை அவன் டிகே பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று நல்ல சைட்வேஸ் போகணும், இல்லை ஒரு ட்ரெண்டா போகணும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்டை எடுத்துட்டு போய் ஏடிஎம் பிரைஸ் ஜீரோ பண்ணிட்டாங்க. மார்க்கெட்ல இதுதான் நடக்கும். ஒவ்வொரு நாளுமே டைம் வேல்யூவை டிகே பண்றதுக்கு மட்டும்தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த நேரத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத உங்களால முடிவு பண்ண முடியும். ஒவ்வொரு நாளுமே நான் என்ட்ரி எடுப்பேன், ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற நினப்புல ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா மார்க்கெட்டுக்குள்ள இருக்காதீங்க. டெய்லியுமே நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதுக்குண்டான என்ட்ரி செட்டப் வர வரையும் வெயிட் பண்ணி எடுக்கிறவங்க தான் ஒரு பையரா இதுல சஸ்டெயின் ஆக முடியும். ஓகே, அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல இருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல 197 பாயிண்ட் வச்சிருக்கான். இன்னைக்கு ஆக்டிவேட் ஆக போற அந்த 22 மே இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் ஏடிஎம் பிரைஸ்ல 197 பாயிண்ட் ஆவரேஜ் பிரைஸா வச்சிருக்கான். இது பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 170 175 அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கான். ஓகே, இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமா இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு மேலேயோ கீழேயோ வேகமா போய் வர்றதுதான் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒன் சைடா போகவும் ஆரம்பிக்கும். இது ரெண்டுத்துல எது நடந்தாலுமே ப்ரீமியம் டிகே நடக்கும். அந்த டிகே மூவ்மெண்ட் வேகமா இருக்கும்போது நடக்குதா இல்லையா, நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும். நடக்கல அப்படின்னா வேகமா கண்டினியூ ஆகுறதோ இல்லை வேகமா ரிவர்சல் ஆகுறதோ நடக்கும். இந்த ப்ரீமியம் எப்படியெல்லாம் லைவ் மார்க்கெட்ல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நாம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்பயும் போல க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்திருக்க லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைன் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபைன் பண்ணவங்க லைவ் மார்க்கெட்ல அந்த ப்ரைஸ் எல்லாமே நாம கொடுத்துருக்க ஸ்பாட்டுக்கு இந்த லெவல்ல ஸ்பாட் ரீச் பண்ணும்போது அந்தந்த ஸ்ட்ரைக்கு க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.